சித்திரை மாதம் 27ஆம் நாள் 10ஆம் தேதி மே மாதம் 2025 சனி பிரதோஷ நாளில் நம் வாழ்க்கையில் ஏற்படும் தோஷங்கள் நீக்கி நற்கதியை அருளிட எல்லாம் வல்ல பரமேஸ்வரனை வணங்கிடுவோம் வாரீர். தலைகளால் ஆன கபால மாலையை அணிந்து தலை கபால மண்டையோட்டில் பிச்சை கேட்கும் ஈசனை என் தலையால் பக்தியோடு வணங்கிடுவேன். கடல் நஞ்சு உண்ட நீலகண்டன் தன் என் தோல் வீசி நின்று ஆடும் பிரான் தன்னை என் இரு கண்களால் தரிசித்து ஆனந்தம் அடைந்திடுவேன். செம்பவளம் ஒத்த தீனை போன்ற சிவந்த நிறம் கொண்ட பெம்மானின் பெருமையான பண்புகளையும் செயல்களையும் எப்போதும் என் இரு செவிகளால் கேட்டு இன்பம் அடைந்திடுவேன். மதயானை தோலினை பிளந்து உரித்து அதன் கருமை நிற தோலினை தனது உடலில் பொறுத்து கொண்ட பேய் வாழ் காட்ட கத்து ஆடும் பிரான் தனை என் வாயால் வாழ்த்தி பாக்கள் பாடிடுவேன். நிமிர் செஞ்சடை கொண்ட ஈசனை மலைமங்கை பார்வதி மணாலனை எப்போதும் என் நெஞ்சத்தில் தியானம் செய்திடுவேன். படம் எடுக்கும் பாம்பினை தனது இடுப்பில் கச்சையாக இறுக கட்டிய பிரானை கைகளால் நறுமணம் கமழும் சிறந்த மலர்களை தூவி பூஜித்து கூப்பி தொழுதிடுவேன். நீலகண்டனாகிய எம்பெருமான் உறையும் திருக்கோயிலை பக்தி பரவசத்தோடு என் இரு கால்களால் சுற்றி வந்து கண்களில் நீர் சொரிய பாடி பணிந்திடுவேன். கருமை எருமை மீது ஏறி வந்து தீயை போன்ற செக்கச் சிவந்த கண்கள் கொண்ட காலன் என் உயிர் கொண்டு போக வரும் பொழுது திருக்கடையூர் உரை ஈசன் அல்லால் வேறு நமக்கு உற்றார் ஆர் உளரோ நான் அறியேன். தாருகவனத்து முனிவர்கள் ஏவிய போர்க்குணம் கொண்ட மான் கன்றின் கோபத்தை தணிவித்து அதனை தனது கையில் ஏந்திய சிவபெருமானின் பெருமை வாழ்ந்த திருவடியை சென்றடைந்து சிவகணத்துள் ஒருவராக கருதப்படும் நிலையினை அடைந்து இருமாப்புடன் இருந்திடுவேன். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடோனோத் தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் நான். அத்தகைய பெருமை பெற்ற உமை மணாலனை நந்தி வாகனனை சிவபெருமானை சனி பிரதோஷ நாளில் போற்றி வில்வத்தளம் வாசம் மிக்க மலர்கள் கொண்டு பூஜித்து வணங்கிடுவேன். பெம்மானே என்னை ரட்சித்திடுவாய்.